கர்நாடகாவில் காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சிகளிடையே இலாகா பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதளம் கூட்டணி ஆட்சிக்கான அமைச்சரவை பங்கிடுவதில் ஏற்பட்ட இழுபறி முடிவுக்கு வந்துள்ளது. மதசார்பற்ற ஜனதாதளத்துக்கு நிதி, பொதுப்பணி, மின்சாரம், கூட்டுறவு, சுற்றுலா, கல்வி, கால்நடைத்துறை, சிறு தொழில், போக்குவரத்து உள்ளிட்ட 12 துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. துணை முதலமைச்சர் பதவியை பெற்றுள்ள காங்கிரசுக்கு உள்துறை, வருவாய், நீர்ப்பாசனம், வேளாண்மை, தொழில்துறை, சட்டம், சுகாதாரம், நகர்ப்புற வளர்ச்சி, கனிம வளம், சிறுபான்மை நலன் உள்ளிட்ட 22 இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த 34 துறைகளுக்கான அமைச்சர்கள் வரும் 6ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக முதலமைச்சர் குமாரசாமி அறிவித்துள்ளார். கூட்டணி அரசின் கண்காணிப்பு குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் தலைவராக முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையாவும், ஒருங்கிணைப்பாளராக மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் டானிஸ் அலியும் செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதளம் இடையிலான கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலிலும் தொடரும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் வேணுகோபால் தெரிவித்துள்ளார்.